Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல miscellaneous exerciseல question number 14 வந்து பார்க்குறோம். f of x is equal to sin of x plus a வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ f dash of x வந்து find out பண்ண போகிறோம். d by dx of sin of x plus a வந்து நம்மளுக்கு வரும். ஸோ சைனை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ d by dx of sin x வந்து என்ன வரும் நம்மளுக்கு cos x வந்து வரும் and d by dx of cos x will be minus sin x. d by dx of tan x, it is secant square x. d by dx of secant x is equal to secant x into tan x. d by dx of cosecant x is equal to minus cot x into cosec x னு வந்து வரும் and d by dx of cot x is equal to minus cosec square x. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே காஸ் எக்ஸ் அதாவது சின்னு வருது பார்த்தீங்களா, அதோட டெரிவேட்டிவ்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே மைனஸில் வரும். காசு, காட்டு, கொசிக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து வரும். இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் எங்கெல்லாம் மைனஸ் சைன் வருதுன்ட்டு. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் எக்ஸ் வரும். கொசிகண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸ் கொசிகண்ட் எக்ஸு, காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிக் ஸ்கொயர் எக்ஸ். tan x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சீக்கன் ஸ்கொயர் அண்ட் சீக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் இன்டூ tan x. இதை வந்து மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி வந்து நம்ம எக்ஸ் டு த பார் என்ன வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் சொன்னோம், அதே மாதிரியே இந்த ஃபார்முலாஸையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சம் சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சைன் எக்ஸ் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வந்து வரும். அண்ட் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்குது. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ வந்து பண்ணணும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்குது. ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது 1 ப்ளஸ் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அப்போனா காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டூ 1 தட் இஸ் வெறும் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ. இதுதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஸோ 15th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொசீக் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸ் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணணும், டி பை டிஎக்ஸ் ஆஃப் கொசீக் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இது வந்து யூவி ப்ராடக்ட் ரூல் வந்து யூஸ் பண்ணுறோம். யூவி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூ டேஷ் வி ப்ளஸ் யூவி டேஷ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே யூவை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், கொசீக் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், வி வந்து காட் எக்ஸ்னு வந்து எடுத்துக்கிறேன். யூ டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட டெரிவேட்டிவ் வந்து எழுதணும். கொசீக்கண்ட் எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து என்னது, மைனஸ் காட் எக்ஸ் இன்டூ கொசீக் எக்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலாஸ் கொடுத்துட்டேன். வி டேஷ் ஈக்குவல் டு காட் எக்ஸோட டெரிவேட்டிவ் மைனஸ் கொசீக் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ வந்து அப்படியே ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியும் தாராளமாக பண்ணலாம். நான் போடுற மாதிரி தான் போடணும்னு கிடையாது. இது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அதனால நான் இந்த மாதிரி யூவின்னு தனியாக எடுத்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இல்லை நான் ஃபார்முலாலே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். யூ டேஷ் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து மைனஸ் காட்டெக்ஸ் கொசிக் எக்ஸ் போட்டு தாராளமாக வந்து செய்யலாம். இது இந்த மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது, தப்பாகாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி போடுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி மெத்தட் அந்த அந்த இதில் வந்து வேலை வந்து போடுங்க. ஸோ இப்போ இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூவி ஹோல் டேஷ் வந்து இங்கே நம்மளுக்கு என்ன வரும், யூ டேஷ் என்னது மைனஸ் காட் எக்ஸ் இன்டூ கொசிகண்ட் எக்ஸ் இன்டூ வி வந்து என்னது காட் எக்ஸ் ப்ளஸ் யூ இஸ் கொசிக் எக்ஸ் இன்டூ
and v dash வந்து மைனஸ் cosecant ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு cosecant எக்ஸ் மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது cosecant கியூப் எக்ஸ் வந்து வரும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 15th கொஷின். நெக்ஸ்ட் 16th கொஷின் வந்து பார்க்கலாம். 16th கொஷின் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ காஸ் எக்ஸ் பை 1 + sin எக்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, u பை v ஃபார்மில் இருக்குது. கோஷன்ட் ரூல் இது வந்து u பை v ஃபார்மில் இருக்குது. கோஷன்ட் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ u பை v ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும், u டேஷ் v மைனஸ் u v டேஷ் பை v ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். இங்கே u வந்து என்னது காஸ் எக்ஸ், v வந்து 1 + sin எக்ஸ் வந்து வரும். u டேஷ் அதாவது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வரும். v டேஷ் அதாவது இது வந்து v டேஷ்னும் போடலாம், இல்லை dv பை dxனும் வந்து போடலாம், ரெண்டும் ஒன்று தான். u டேஷ்னும் போடலாம், du பை dxனும் வந்து போடலாம். எப்படி வேணாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். v டேஷ் வந்து 1 + sin x இருக்கா, அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 அண்ட் sin எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் காஸ் எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ u டேஷ் வந்து மைனஸ் sin எக்ஸ், v இஸ் 1 + sin எக்ஸ் வரும், மைனஸ் u வந்து காஸ் எக்ஸ், v டேஷ் வந்து காஸ் எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும், டிவைடட் பை v ஸ்கொயர் 1 + sin எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ மைனஸ் sin எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும், மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 + sin எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ மைனஸ் sin எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து இந்த மைனஸ் சைனை மட்டும் காமனாக வெளில எடுக்கிறேன். அப்போது sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வரும், டிவைடட் பை 1 + sin எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வந்து வரும். ஸோ இங்கே வந்து மைனஸ் sin எக்ஸ் வரும், இது வந்து மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். இது ஐடென்டிட்டி, sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து 1 பை 1 + sin எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும் நம்மளுக்கு. இப்போது இது வந்து மைனஸ் சைன் திருப்பியுமே காமனாக வெளில எடுக்கிறேன். மைனஸ் சைனை காமனாக வெளில எடுத்தோம்னா 1 + sin எக்ஸ் வரும், அண்ட் டினாமினேட்டரில் 1 + sin எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ -1 பை 1 + sin எக்ஸ் இதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 17th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 17th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு sin எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை sin எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். u பை v ஹோல் டேஷ் u டேஷ் v மைனஸ் uv டேஷ் பை v ஸ்கொயர் வந்து பண்ணணும். ஸோ இங்கே u அப்படின்றது என்னது sin எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ், v வந்து sin எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ், u டேஷ் இல்லைன்னா இதை du பை dx அப்படின்னும் வந்து நீங்கள் எழுதிக்கலாம், உங்களோட இஷ்டப்படி நீங்கள் எழுதிக்கலாம். u டேஷ் போட்டாலும் தப்பில்லை, du பை dxனும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ sin எக்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா காஸ் எக்ஸ் வரும், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin எக்ஸ் வந்து வரும், v டேஷ் இதை sin எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், காஸ் எக்ஸ் கிடைக்கும், அண்ட் மைனஸ் காஸ் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin எக்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ காஸ் எக்ஸ் ப்ளஸ் sin எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். u டேஷ் என்னது காஸ் எக்ஸ் மைனஸ் sin எக்ஸ் வந்துடும், அண்டு v இஸ்
sin x minus cos x வரும். மைனஸ் u வந்து sin x plus cos x and v dash வந்து cos x plus sin x வந்து வரும். இன்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி டினாமினேட்டர் வேல்யூ sin x minus cos x whole ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே வந்து இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். இன்டர் மல்டிப்ளை பண்ணால் cos x into sin x வரும். மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைனை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். sin ஸ்கொயர் எக்ஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin x into cos xன்னு வரும். இந்த பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இது மைனஸ் சைன் போட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணுறேன். ஸோ sin into cos sin x into cos x plus sin ஸ்கொயர் எக்ஸ் வரும் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ். எப்படி வரும்? காஸை வந்து cos எக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் cos ஸ்கொயர், cos எக்ஸை sin எக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் sin x into cos எக்ஸ் வரும். டினாமினேட்டர் sin x minus cos x the whole square. இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறேன்? இங்கே மைனஸ் காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் இருக்குது. மைனஸை காமனாக வெளியில் எடுக்கிறேன். எடுத்தோம்னா எனக்கு cos x into sin x மைனஸ் இங்கே sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் வரும் ப்ளஸ் sin x into cos x. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயுமே இங்கே வந்து sin x into cos x ப்ளஸ் இங்கே sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி 1 வந்துடும் ப்ளஸ் sin x into cos x பை இங்கே sin x மைனஸ் cos x ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போது நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது? cos x into sin x sin x into cos x. அப்போ 2 cos x into sin x வந்துடும். மைனஸ் 1 வந்து வரும். மைனஸ் இது வரைக்கும் 1 மைனஸ் அதே மாதிரி 2 sin x into cos x plus 1 வந்து வரும். டினாமினேட்டரில் sin x minus cos x the whole square வந்து வரும். 2 sin x cos x minus 1 minus 2 sin x cos x minus 1 by sin x minus cos x the whole square வரும். இது 2 sin x cos x minus 2 sin x cos x cancel ஆயிடும். So we will have minus 2 by sin x minus cos x the whole square. ஸோ 17th சம்மோட ஆன்சர், அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 18 வந்து நம்ம பார்க்கலாம். 18th question, f of x is equal to secant x minus 1 by secant x plus 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கோஷன்ட் ரூல் u by v வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ u by v whole dash this will be equal to u dash v minus u v dash by v squareனு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து நம்ம this is nothing but f dash of x நம்ம பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு u இது வந்து என்னது? சீக்கண்ட் எக்ஸ் மைனஸ் 1 v இஸ் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து வரும். u டேஷ் இப்போ சீக்கண்ட் எக்ஸை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் வரும். மைனஸ் 1 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் வில் பி 0. v dash secant x வந்து secant x into tan x plus 0 வந்து வரும். ஸோ ஃபார்முலாவில் அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ u dash வந்து என்ன வரும்? secant x into tan x v is secant x plus 1 minus u is secant x minus 1 into secant x into tan x வந்து வரும். அண்ட் டினாமினேட்டரில் secant x plus 1 whole square வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? secant ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு tan x வந்து நம்மளுக்கு வரும்.
plus secant x into tan x minus இது அப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். secant x ஸ்கொயர் இன்ட்டு tan x வரும் மைனஸ் secant x இன்ட்டு tan x வந்து கிடைக்கும். டினாமினேட்டரில் secant x plus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ மைனஸ் சைனை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ secant ஸ்கொயர் x இன்ட்டு tan x plus secant x into tan x minus secant square x into tan x minus into minus plus secant x into tan x னு வந்து வரும். denominator secant x plus 1 whole square. இங்கே வந்து என்ன ஆகும், plus secant x tan x plus minus secant square x tan x, இதை வந்து plus secant square x tan x cancel ஆகிடும். ஸோ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், 2 secant x into tan x by secant x plus 1 whole square வந்து இருக்கும். This is f dash of x ஓட value. 19th question வந்து நம்ம பார்க்கலாம். f of x is equal to sin n power x வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், f dash of x கண்டுபிடிக்கிறோம். அதாவது d by dx of sin n par x, அதாவது sin ஸ்கொயர் எக்ஸ் வரும்ல, அதை தான் வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக என்னன்னு வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் d by dx of x to the power n. அப்போ n into x to the power n minus 1. அப்போ n into எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, sin x இருக்குது, பவர் n minus 1. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, sin x இருக்குது. அப்போது d by dx of sin x வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ இங்கே n into sin x n minus 1, sin x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் I will get cos x. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், n into sin x to the power n into sin minus 1 power sin to the power minus 1 xன்னு எழுதலாம், into cos xன்னு வந்து எழுதலாம். ஸோ அப்போ இது n into sin to the power n x in by sin x வரும் into cos x னு வந்து வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா n into sin to the power n x னு வரும் into cot x னு வந்து நம்மளுக்கு வரும். இது நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இது 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 உங்களுக்கு இந்த அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் தெரியலனா இங்கேயோட நிறுத்திக்கலாம். புக் ஆன்சர் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதோடவும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே வந்து கரெக்ட் ஆன்சர் தான். புக் ஆன்சர் வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே. அண்ட் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதினாலும் இந்த ஆன்சரும் கரெக்டு தான். கொஸ்டின் நம்பர் 20 வந்து பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து u by v தான் ஃபார்ம் தான் இருக்குது. a plus b sin x by c plus d cos xன்னு. ஸோ இதுவுமே வந்து கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ f dash of x கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், u by v ஹோல் டேஷ் பண்ணோம். u dash v in minus u v dash by v ஸ்கொயர்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ u வந்து என்னது, a plus b sin xன்னு வரும். அண்ட் இங்கே u dash கண்டுபிடிக்கிறோன்னா a வந்து கான்ஸ்டன்ட் 0 plus b அப்படியே வச்சுக்கிறோம். sin xை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு cos x வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் v வந்து என்ன இருக்குது, c plus d cos xன்னு வந்து இருக்குது. v dash வந்து c-யை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும் plus d cos x-ஐ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin xன்னு வந்து வரும். ஸோ அப்போனா மைனஸ் d sin x தான் வந்து நம்மளுக்கு v டேஷ்க்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து b cos x வந்துடும், u டேஷ்க்கு v வந்து c plus d cos x வந்துடும், மைனஸ் u வந்து a plus b sin x வரும். அண்ட் v dash வந்து மைனஸ் d sin xன்னு வந்து வரும். அண்ட் v ஸ்கொயர் வந்து c plus d
cos x the whole squareனு வந்து வரும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ b into c cos x வரும் ப்ளஸ் b into d cos square xனு வரும் மைனஸ் இங்கே மைனஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த மைனஸ் இங்கே ஏ இருக்குது. ஸோ மைனஸ் ஏடி sin xனு வந்து வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பிடி sin ஸ்கொயர் எக்ஸ்னு வந்து வரும் பை சி ப்ளஸ் டி cos x the whole squareனு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மைனஸ் சைன் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். b into c cos x plus b into d cos square x plus minus into minus plus ad sin x plus bd sin square x by c plus d cos x whole squareனு வரும். இப்போ வந்து இங்கே BD இருக்கு, இங்கேயும் BD இருக்கு, காமனாக எடுக்கலாமா? ஸோ B into C cos x plus AD sin x plus BD காமனாக எடுக்கிறேன். cos square x plus sin square xனு வந்து எனக்கு வந்துடும். டினாமினேட்டரில் C plus D cos x whole square வந்துடும். இது வந்து ஐடென்டிட்டி அப்ளை பண்ணால் 1 வரும் நம்மளுக்கு. ஸோ B into C cos x plus AD sin x plus BD வந்து நம்மளுக்கு வரும் by C plus D cos x whole squareனு நம்மளுக்கு கிடைக்கும். This is f dash of x. அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் 20th கொஷின். இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.